ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 22-35 முடிய வார்த்தைகள். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது இயேசுவின் பெற்றோர் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடாப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுங்களை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள்
பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவிப்பாயும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, மத்திய நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தட்டுங்கள் திறக்கப்படும். நீண்ட காலமாக இறைமகனே பார்க்கலாம் என்ற ஆவலோடு காத்திருந்து ஜெபத்திலே தவத்திலே மூழ்கியிருந்தார் சிமியோன். அந்த சிமியோனுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பெரும் மகிழ்ச்சியூட்டும் ஒரு நிகழ்வாக மாறியது. ஆதலால் பரிசுத்தாவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் இப்படி பாடுகிறார். கடவுளே, ஆண்டவரே, இதற்காகத்தான் எவ்வளோ காலம் நான் ஆவலோடு காத்திருந்தேன். உன் சொற்படியே உம் அடியான் என்னை இனிமேல் போகவிடும். நான் நிறைவு பெற்றேன். இவனை காணுவதற்காகத்தான் நான் ஏங்கி தவித்து காத்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களிடம், நீங்கள் காணும் கண்கள் பேறு பெற்றவை, நீங்கள் கேட்கும் காதுகள் பேறு பெற்றவை. என்னை காண எத்தனை பேர் ஆசைப்பட்டனர், என் குரலை கேட்க எத்தனை பேர் ஆசைப்பட்டனர். அவர்கள் ஒன்றும் என்னை காண முடியவில்லை, என்னை கேட்க முடியவில்லை. ஆதலால் கிறிஸ்துவை காண்கின்றவர்கள் பேறு பெற்றவர்கள். மதுலேன்மரி அம்மாள் விடியற் காலையில் கிறிஸ்துவை காண ஓடிச் சென்றாள். அவள் கிறிஸ்துவை கண்டு நிறைவு பெற்றாள். 3 அரசர்கள் இயேசுவை காண தொலைநாட்டிலிருந்து கஷ்டங்கள் அனுபவித்து பயணம் செய்து வந்தார். தடைகள் இருந்தும் மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவை தேடிச் சென்றார். அவர்கள் கிறிஸ்துவை கண்டு பூரிப்படைந்தனர். தங்களுடைய காணிக்கைகளை அவர் பொற்பாதத்திலே அர்ப்பணித்தார். சக்கே பாவத்தில் வாழ்ந்திருந்தும் இயேசு கிறிஸ்துவை உற்று பார்க்க வேண்டும் என்ற அந்த பேரார்வத்தோடு அவனை தேடிச் சென்றார். அவன் இயேசுவே காண்பது மட்டுமன்று, இயேசு அவனுடைய குடும்பத்திற்கு வந்து அவன் உள்ளத்தில் நுழைந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்களையும் பழக்க வழக்கங்களையும் விபரீதங்களையும் அப்புறப்படுத்தினார். அதனால் இயேசுவை காண விரும்புகிறவர்கள், இயேசுவை தேடி செல்லுகின்றவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்கள் நிறைவடைவார்கள். ஆதலால் 40ஆம் நாளில் இயேசு கிறிஸ்துவை ஜெருசலேம் கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த நாளில் மிக ஆசீர்வாதம் பெற்றவனாக மாறினார் சிமியோன். ஆதலால் நமது குடும்ப வாசப்படிகளில், நமது தனிப்பட்ட வாழ்க்கையின் துயரங்களில், நமது பாதையோரங்களில், நாம் நடக்குகிற பாதையோரங்களில் அவரை எதிர்கொண்டு காத்திருப்போம். 2 அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவோட மரணத்துக்கு பிறகு எம்மாவுக்கு போகும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை காத்திருக்கவில்லை. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்க வந்தார். கிறிஸ்துவை காத்திருப்போம். கிறிஸ்து என்னுடைய உள்ளுக்குள்ளே நுழையும் பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய எழுச்சியும் அபிஷேகமும் கடந்து வரும். இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று மாரானாத்தா என்ற ஜெபத்தை சொல்லி பரிசுத்த மாதா நீண்ட காலம் ஜெருசலேம் கோயிலில் காத்திருந்தனர். மாரானாத்தா என்ற சொல்லுக்கு பொருள் ஆண்டவரே சீக்கிரம் வாரும். ஆதலால் பிறந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்திற்கு வாரும் என்று நாம் பரிசுத்த மாதாவோடு இணைந்து ஜெபிப்போம். ஆமீன். ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும்
கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விட்டு அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவரே எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர்நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட, வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கு ஏற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும், பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும், போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களை அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.